இந்த பதிவுல நம்ம கடலூர் அஞ்சலை அம்மாளை பத்தி பார்க்க போறோங்க. கடலூர் அஞ்சலை அம்மாளுடைய எண்ணற்ற முக்கிய சிறப்புகள்ல இதுவும் ஒரு முக்கியமான சிறப்பு அப்படின்னு பேசப்படுதுங்க. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலூர் அஞ்சலை அம்மாள் 1929ல இருந்து 1947 விடுதலை அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 முறை சட்டமன்ற நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நம்ம கடலூர் அஞ்சலை அம்மாள். அப்ப சட்டமன்ற நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு நல்வழிப்படுத்தணும், நல்ல ஒரு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த பெண்மணி பண்ண ஒரு முக்கியமான சிறப்பை தான் நம்ம பேச போறோம். அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தீர்த்தாம்பாளையம்னு ஒரு கிராமங்க. அந்த கிராமத்துல விவசாயத்துக்கும் தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி கடலூர் இருக்கிற வீராண ஏரியில இருந்து புவனகிரி ஏரிக்கு தண்ணி போகுதுங்க. அப்ப வீராண ஏரியில இருந்து புவனகிரி ஏரிக்கு தண்ணி போகுது. இடையில ஒரு கிளை கால்வாயை அமைச்சு என்ன பண்றாங்கன்னா, தண்ணியை தீர்த்தாம்பாளையம் கிராமத்துக்கு கொண்டு வராங்க. அப்ப பாருங்களேன், வீராண ஏரியில இருந்து புவனகிரி ஏரிக்கு தண்ணி போகுது, இடையில கால்வாயை அமைச்சு தீர்த்தாம்பாளையத்துக்கு தண்ணி கொண்டு வந்ததுனால இவங்களுக்கு வரலாற்றுல அந்த கால்வாய்க்கு ஒரு முக்கியமான பேர் வச்சிருக்கிறாங்க, கடலூர் அஞ்சலை அம்மாள் வாய்க்கால் அல்லது அஞ்சலை வாய்க்கால் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது தூர்வாரி நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் அப்படின்னு சொல்லலாம். கடலூர் அஞ்சலை அம்மாளுடைய முக்கிய சிறப்பு இது ஒண்ணுங்க. நன்றி.